பரமன் படக்குழுவினருக்கும் முதற்கண் எனது வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இயக்குநர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் பேரரசு அவர்கள், தம்பி பேரரசு அவர்கள் இந்த படத்தை இன்னைக்கு நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. உண்மையிலே ஒரு நல்ல அழைப்பு. ஏன்னா ஒரு நல்ல படத்தை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து அதை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. சூப்பர் குட் சுப்பிரமணியன் சார், உண்மையிலே அவர் வந்து பாராட்டணும். விவசாயங்கிறது ஒரு நாட்டின் முதுகெலும்புன்னு சொல்லுவோம். அந்த விவசாயம் என்பது இன்னைக்கு எந்த அளவுக்கு இருக்குங்கிறது நான் சொல்ல வேண்டியதே இல்லை. எனக்கு சொந்த ஊர் கும்பகோணம், தஞ்சாவூர், காவிரி. இன்னைக்கு காவிரியே இல்லை, வெறும் மணல் தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்ல மணலும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு அதுவும் போயிடுச்சு. விவசாயங்கிறது ஏறக்குறைய செத்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்கிறத விட செத்து விட்டது என்றே சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு சென்று கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் ஒரு விவசாயியின் தனிப்பட்ட, அதாவது எந்த அளவுக்கு வந்து ஒரு நிலத்தை காப்பாற்றுறதுக்காக போராடுறாரு அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமாக சுப்பிரமணிய சார் வெளிக்காட்டியிருந்தார். படத்துக்கு கதை வசனம் எழுதியிருந்த இதே சார் வரலன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப அற்புதமாக, அதாவது வசனங்கள் எல்லாம் வந்து பல இடங்களில் புது புது தமிழ் வார்த்தைகளை கேட்டது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. வட்டார வழக்குன்னு சொல்லுவாங்க. அந்த வட்டார வழக்கு வந்து ரொம்ப அருமையாக வந்து இந்த படத்தில் கையாண்டிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நடித்தவர்களில் பலர் ரொம்ப அற்புதமாக, அதாவது வந்து அந்த இயல்போடைய மனத்தோடைய வந்து செஞ்சுருந்தாங்க. வையாபுரிக்கு நம்ம சொல்லவே வேண்டாம். அவர் ஒரு அற்புதமான கலைஞர். அவருக்கு இது வந்து ஒரு அடுத்த ஸ்டெப்புன்ற மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. சொல்ல வேண்டான்ட்டு, அவர் ரொம்ப நல்லா பண்ணுவார். அவர் பண்ணலைன்னா தான் நம்ம வந்து பேசணும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல படைப்பு. படம் வந்து 4 நாள் ஆச்சு ஓடிட்டு இருக்குன்றாங்க. உண்மையிலே வந்து சினிமாவில் இருக்கக்கூடிய நமக்கே வந்து இது தெரியல. ஆனால் இன்றைக்கு பத்திரிகையாளர்களாகிய நீங்கள் எல்லோரும் பார்த்திருக்கிறீர்கள். உங்களுடைய விமர்சனங்களால் இந்த படத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டிய மாபெரும் பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் படத்தை ரசித்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். வசனங்களுக்கும் சில காட்சி அமைப்புகளுக்கும் ஆங்காங்கே கைத்தட்டல்கள் கூட கிடைத்துக் கொண்டிருந்த தியேட்டரிலே ஒரு நல்ல படத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்ம எல்லாருடைய பொறுப்பு. உங்களுக்கு இருக்கு, எங்களுக்கு இருக்கு. ஒரு துணிச்சலான இந்த முயற்சி நிச்சயமா வெற்றி அடையணும். இறைவனை வேண்டுகிறேன். வாழ்த்துக்கள். நன்றி. ஜெலிசாருக்கு சொல்லுவோம். அவர் வந்து சின்ன படங்கள் எல்லாத்துக்கும் ஒரு பிரம்மா மாதிரி நின்று வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. உண்மையிலே அதை பாருங்க. சின்ன படங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து தோல் கொடுத்து முடியுது. எத்தனை தேட்டர், 20 தேட்டரா 30 தேட்டரான்ட்டு வந்து பண்ணுறான். அவருக்கு வந்து இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.